சென்னையில் தவிக தலைவர் விஜயின் காரை மறித்து பதவி வழங்க கோரிய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மதுரையில் அக்கட்சியினரின் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் பதவி வழங்குவதற்கு பணம் கேட்கப்படுவதாக அவ்வப்போது அக்கட்சியினர் மத்தியில் புகார்கள் எழுந்து வருகின்றன. இதனிடையே சென்னை பனையூரில் தவிக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டும் விஜய் காரை மறித்தும் தனக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என கேட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு அடுத்த நாளே தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன்பனை பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி தவிக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாதி பார்த்து பதவி வழங்கிய கல்லானையே வெளியேறு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, எங்கள் தளபதியை ஏமாற்றாதே, வெளியேறு வெளியேறு, கல்லானையே வெளியேறு. கட்சி பதவிகளில் குறிப்பிட்ட சாதியினரையும் பணம் கொடுப்பவர்களை மட்டுமே நியமிப்பதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய கட்சி பெண் தொண்டர்களை ஆபாசமாக பேசியதாக மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன்பன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வட்ட செயலாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சார். அந்த வட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா யாருமே அந்த ஏரியாலே இல்ல. ஒரு பகுதினா அந்த பகுதியில ஒரு மக்கள் கூப்பிட்டோன்னே ஓடி போய் நிக்கிறதுக்கு பேர் தான் வட்ட செயலாளர். இங்க எந்த வட்ட செயலாளருமே அந்த ஆக்டிவ்ல வேலை பார்க்கல. ஏன்னா அவங்க அந்த தொகுதியில இல்ல. ஸோ ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு போஸ்டிங்லயும் ஊழல் சார். ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே பணம் வாங்கியிருக்காங்க. 50 லட்ச ரூபாய் நலத்திட்ட உதவி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த நலத்திட்ட உதவியும் பண்றதுல ரொம்ப மன உளைச்சல் சார். ரொம்ப பாடி ஷேமிங் பண்றாரு, குந்தானின்னு கூப்பிடுறாரு. இதுக்கு வேற வேலை இல்லை. ஆனா உணவு மக்கள் பிரச்சனை சாக்கடையாளுன்னு கொசுக்கு போய் மாநகராட்சிக்கு அலைஞ்சு அப்படின்ட்டு வருதுன்னு மக்கள் பணி செய்யறது ரொம்ப கஷ்டம் சார். இந்த நிலையில் கல்லானை விஜயன்பனை கண்டித்து போராட்டம் நடத்திய தவிக பிரமுகர் சத்யாவிற்கு எதிராக தவிக மகளிர் அணியினர் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அவங்க மேல ஒரு மோசடி புகார் இருக்குது. இங்க கட்சியில கட்சியா மக்கள் இயக்கத்துல இருந்து கட்சியா மாறின பிறகு யாரெல்லாம் கட்சிக்காக உழைத்தாங்களோ அவங்களோட டிக்னிட்டி அவங்களோட எல்லாமே பார்ப்பாங்க இல்லைங்களா. நீ சரியான நபரா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போஸ்டிங் போடுவாங்க. அப்போ ஆல்ரெடி அந்த மாதிரி வேலை பார்த்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க அவர் போஸ்டிங் போடலைங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரோட பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல சார். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லி போலீஸார்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். சத்யா பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாக எதிர்த்தரப்பு தெரிவிப்பதால் மதுரை மாவட்ட உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அண்மையில் தவிக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜே செந்தில்நாதன் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகியிடம் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் தவிகவில் பல குழப்பங்கள் நீடித்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.